கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒவ்வொரு வாரமும் நாம் செய்கிற இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிரேயர் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று உங்கள் அநேகருடைய சாட்சியை கேட்டு நான் மனதார தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த நாளிலும் நாம் எல்லாரும் இணைந்து ஆண்டவரை நாம் துதிக்க போகிறோம், ஸ்தோத்திரிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நாம் வாழ்விலும் நம்முடைய குடும்பத்தின் வாழ்விலும் நிச்சயமாக செய்ய போகிறார். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்க்கலாம். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதப்படியுமா இருக்கிறது. பரலோகத்தின் தேவன் உம்முடைய அடியார்களாகி எங்கள் மேல் இரக்கம் கொண்டு எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா உபகாரங்களுக்காக, நன்மைகளுக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் இந்த அடுத்த தலைமுறை ஜெபத்தை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஐயா, எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவனை உயர்த்தி நாம் ஒரு பாடலை பாட போகிறோம். நீங்கள் இருக்கிற இடங்களிலே இணைந்து எங்களோடு கூட கர்த்தரை உயர்த்தும்படி அன்பாய் கேட்கிறேன். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை திறந்து விட்டு செய்வோம் சித்தம். செவிகளை திறந்து விட்டு செய்வோம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும்
மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உம் நாமம் வாழ்க, உம் நாமம் வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஆமாண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை வாழ்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை வணங்குகிறோம். இந்த நாளை நீர் நடத்தி தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த அடுத்த தலைமுறை ஜெபத்திற்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகிறேன். உழுகிறவன் நம்பிக்கையோடு உழ வேண்டும், அதே போல விதைக்கிறவர்களும் நம்பிக்கையோடு விதைக்க வேண்டும். ஆகவே நாம் நம்பிக்கையோடு விதைக்கிறோம், நம்பிக்கையோடு அறுப்போம் என்று நாம் நம்புகிறோம். சரி, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் இயேசுவை போல மாற வேண்டும். அதற்காகத்தான் நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இயேசுவை போலவே நம்முடைய பிள்ளைகள் மாற வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறு தாரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோமே என்றாள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதியெல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அற்புதமான ஒரு வேத பகுதி. ஆண்டவர் இயேசுவின் பிள்ளை பருவத்தை குறித்தும் வாலிப நாட்களை குறித்தும் இளவயதை குறித்தும் வேதத்தில் வேறெங்கும் சொல்லப்படவில்லை. ஓரிரு வசனங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த ஒரு அதிகாரத்தின் இந்த வேத வசனங்கள் தான் அவருடைய இளவயதை குறித்து நமக்கு பல ரகசியங்களை சொல்லுகிறது. பல காரியங்கள் நமக்கு தெரியவில்லை. ஆண்டவர் இயேசுடைய 18 ஆண்டுகள் என்ன நடந்தது, 12ஆம் வயதுக்கு பிறகு 30ஆம் வயது வரைக்கும் என்ன நடந்தது என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த வசனங்கள் தேவையான காரியங்களை நமக்கு சொல்லுகிறது. பிள்ளை இயேசுவை எருசலேமிலே கொண்டு போய் தேவனுக்கு பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். முந்தின வசனங்களில் நாம் அதை வாசிக்கிறோம். அந்த வசனங்களுக்கு பிறகு பிள்ளையை பிரதிஷ்டை பண்ணின பிறகு பிள்ளையானவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? வசனம் 40. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. எவ்வளவு அழகாய் வசனம் இருக்குது பாருங்கள். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. 4 காரியங்களை வேதம் நம்முடைய ஆண்டவரை குறித்து சொல்லுகிறது. பிள்ளை வளர்ந்து, இது சரீர வளர்ச்சி மட்டுமல்ல, நாட் ஓன்லி பிசிக்கல் growth, இன் எவ்ரி ஏரியா. ஆண்டவர் இயேசு எல்லா பகுதியிலும் வளர்ந்தாராம், ஆவியிலே பலன் கொண்டாராம். 3வது ஞானத்தினால் நிறைந்தாராம், தேவ கிருபையும்
அவர் மேல் இருந்தது. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையானது எது தெரியுமா? இதுதான். நம்முடைய பிள்ளைகள் வளர்கிற காலத்தில், அது குழந்தையா இருந்து டீனேஜுக்கு வருகிற காலங்களிலெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்து தேவ கிருபையை பெற்று வாழ வேண்டும். இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடங்களிலே ஒரு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இரட்சகர் இயேசு எப்படி ஆண்டவரே வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்து தேவனுடைய கிருபையினால் வளர்ந்தாரோ அதுபோல எங்கள் பிள்ளைகள் வளரட்டும் ஆண்டவரே, உதவி செய்யுங்க என்று சொல்லி நாம் கேட்க போகிறோம். லெட்ஸ் ஆல் க்ளோஸ் அவர் ஐஸ் அண்ட் லுக் அன்டு காட். நல்ல சத்தத்தை உயர்த்தி நீங்கள் இருக்கிற இடங்களிலே கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. வாயை திறந்து நம்ம ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ரீபா ராஷகா ராதா ரபா லிகா ரபா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த பரிசுத்த பரலோக பிதாவே அப்பா, இந்த வேளைக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சொல்லப்பட்ட ஜெப குறிப்பை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா. எங்கள் பிள்ளைகள் எல்லாம் தகப்பனே உம்மை போல மாறத்தக்கதாய் ஆண்டவரே இந்த வேளையில கர்த்தாவை ஜெபிக்கிறோம் ராஜா. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே வளர்ந்தது போல ஆண்டவரே அதனது நேரத்தில் அதனது காலத்தில் வளர்ச்சியை கொடுக்கிற தேவன் அப்படியாய் எங்கள் பிள்ளைகளும் தகப்பனே ராஜா ஆண்டவரே உமக்குள்ள வளரத்தக்கதாய் ஆவியிலே பலன் கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக ராஜா. ஒரு நாளும் எங்கள் பிள்ளைகள் பலவனற்று போக கூடாதப்பா, பலனற்று போக கூடாதப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் பிள்ளைகளெல்லாம் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. இன்றைக்கு எந்தெந்த பிள்ளைகள் பலவீனத்தோடு கூட இருக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் பிள்ளைகள் பலன் அடைவார்களாக, பலன் அடைவார்களாக ராஜா. எந்தெந்த காரியத்தில் பலனற்று இருக்கிறார்களோ ராஜா இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு அவர்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம், பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆவியினால பலன் அடையட்டுங்கப்பா, அறிவினால ஞானத்தால பலன் அடையட்டுங்கப்பா. ஆமாண்டவரே, ஞானத்தால் வளரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருவன் யாக்கோபு 1:5 படி ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் ஆண்டவரை ஒருவரும் கடிந்து கொள்ளாத தேவனிடத்தில் கேட்க கடவன் சொன்னீரே. சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் அப்படியாய் இன்றைக்கு இந்த ஜெப வேளையில எந்தெந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரே பெற்றோர்கள் ஆண்டவர் ஞானத்துக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் யாக்கோபு 1:5 படி சம்பூர்ணமாய் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஜெபத்தில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இப்போதே இந்த வேளையில நீர் ஞானத்தை தருவீராக ராஜா, ஞானத்தை தருவீராக. உம்முடைய அனந்த ஞானத்தால ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா, நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஞானம் விளங்கட்டும் அப்பா. எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் ஆண்டவரே உம்முடைய ஞானத்தால ஆண்டவரை விருத்தி அடையத்தக்கதாய் கிருபை செய்யுங்கப்பா. ஞானத்தால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா ராஜா. கேளுங்கள் தரப்படும் என்று சொன்னீரே, கேட்கிறன் எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்கள் பிள்ளைகள் ஞானவான்களை மாறட்டும், எங்கள் பிள்ளைகள் அறிவான்களை மாறட்டுங்கப்பா. எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஞானத்தால் நிரப்ப போவதுக்காய் உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதனதின் காலத்தில் நேர்த்தியை வளர்ச்சியை கட்டளிடுகிற தேவன் அப்படியா எங்கள் பிள்ளைகள் அதனது காலத்தில் ஒவ்வொன்றையும் வளர்ச்சி கட்டளிடும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஞானத்தினாலும் அறிவினாலும் வளர்ச்சி அடையட்டுங்கப்பா. அவளை பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் அப்படியே நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில செய்ய போகிறதற்காக ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையில எப்படிப்பட்ட வளர்ச்சி இருந்ததோ, எப்படிப்பட்ட கிருபை இருந்ததோ அதே வளர்ச்சியும் கிருபையும் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இருக்க போறதற்காய் எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே,
அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரை, அன்றைக்கு இரட்சகர் இயேசுவை நடத்தின அதே தேவனுடைய ஆவியானவர் எங்கள் பிள்ளைகளை எல்லாம் நீங்க நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நேர்வழியிலே நடத்துவீராக, செவ்வையான வழியிலே நடத்துவீராக. தீமையான பாதைகளுக்கு கால்களை விலக்கி நேர்வழியிலே தேவன் நடத்தும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. இரட்சகர் இயேசு வளர்ந்தது போல எங்கள் பிள்ளைகள் எல்லாம் வளர கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையில் இருந்து கற்றுக்கொள்கிற இன்னொரு காரியம் 41வது வசனம். அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமைகளின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகி இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். அற்புதமான ஒரு வேத பகுதி. அவருடைய தாய் தகப்பன்மார் வழக்கமாய் எருசலேமுக்கு போவார்களாம். பெற்றோராகிய உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? உங்களுக்கும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? வேதத்தில் ஆலயத்தோடு இணைக்கப்பட்ட குடும்பங்களில் உள்ள பிள்ளைகள் எல்லாருமே ஆண்டவருக்கு ஆசீர்வாதமாய் மாறினார்கள். ஆண்டவர் இயேசுவின் தாய் தகப்பன்மார் ஆலயத்திற்கு வழக்கமாய் போவார்கள். பெற்றோரே, நீங்கள் வழக்கமாய் ஆலயத்திற்கு செல்கிறீர்களா? வழக்கமாய் ஜெபிக்கிறீர்களா? வழக்கமாய் வேதத்தை தியானிக்கிறீர்களா? வழக்கமாய் கர்த்தருக்கு கொடுக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து தான் வளருவார்கள். சாமுவேலின் பெற்றோர்கள் வழக்கமாய் வருஷந்தோறும் தேவாலயத்திற்கு செல்லுவார்கள். சில வேளைகளில் நாம் ஆவிக்குரிய காரியங்களில் தவறுகிறதுனால் நம்முடைய பிள்ளைகளும் தவறி போகிறார்கள். இன்றைக்கு பெற்றோராகிய உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க போகிறீர்கள். என்ன ஜெபிக்க போகிறீர்கள்? ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் சீரற்று நடந்ததினால், சரியான ஒரு வாழ்க்கை வாழாததினால் என் பிள்ளைகள் திசை மாறி போனார்கள். என்னை மன்னியும். நானும் என் கணவரும் நானும் என் மனைவியும் ஒருவேளை உங்கள் வாழ்க்கை துணை இழந்திருக்கலாம். நீங்கள் தனிமையில் பிள்ளைகளை வளர்க்கலாம். உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் உங்களை பார்க்கிறார்கள். உங்களால் முடிந்த அளவுக்கு ஆண்டவரை சேவியுங்கள். மீதியானதை தேவன் பார்த்துக் கொள்வார். ஜெபிக்கலாமா? இணைந்து எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். லெட்ஸ் ஆல் ப்ரே டுகெதர். சத்தங்கள் உயர்ந்து தேவரை நோக்கி ஜெபங்கள் ஏறெடுக்கப்படட்டும். Thank you Jesus. ஆமென். Thank you Jesus. எல்லாரும் ஜெபிக்கலாமா? நன்றி.
நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆராய்ந்து பார்க்கும்படியாய் நாங்கள் வந்து நிற்கிறோம் தகப்பனே. தகப்பன்மார்கள், தாய்மார்கள், குடும்பமாய் கணவன் மனைவியாய் கர்த்தாவே, கர்த்தாவே நினைப்பில் இணைந்திருக்கிறவர்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா அந்த வேளையில எங்களை ஆராய்ந்து பார்க்கிறார் ராஜா. அப்பா இயேசு ராஜா, எப்படியா இந்த சாமுவேலுடைய பெற்றோர் வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போன போது அந்த பிள்ளை அப்பா அது ராஜா ஒரு பொருத்தனையின் மகனாய் கர்த்தாவே, உமக்கு ஆசீர்வாதமான மகனாய் மாறினது போல கர்த்தாவே இந்த நாளிலும் நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா. தகப்பனே, எங்கள் குறைவுகள் குற்றங்களை மன்னிங்க தகப்பனே. ஜப குறைவுகள் கர்த்தாவே, வேதத்தை வாசிக்காத குறைவுகளை கர்த்தர் மன்னிப்பீராக ராஜா. அப்பா உம்முடைய ஆலயத்துக்கு ஒழுங்காய் செல்லாதபடி, உம்முடைய ராஜ்யத்துக்கு கொடுக்காதபடி அப்பா எங்கள் வாழ்க்கையில எந்தெந்த பகுதிகளில் எங்களுக்குள்ள குறைவுகள் இருந்தாலும் ஏசையா நீர் இந்த வேளை ஒரு விஷயம் கல்வாரி ரத்தம் எங்களை கழுவட்டும் ஐயா. உங்க கல்வாரி ரத்தம் எங்கள் ஒவ்வொருவரையும் சுத்திகரிக்கும்படியாய் குடும்பமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. குடும்பமாய் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்க பிரசன்னத்துக்குள்ள அப்பா பரிசுத்தமாகும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மறுரூபமாகும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உங்க கல்வாரி ரத்தம் எங்களை கழுவும்படியாய் அப்பா எங்கள் சிந்தைகள் எண்ணங்கள் கிறிஸ்துவின் சிந்தையாய் மாறட்டும் ஐயா. சபைக்கு தவறாமல் சொல்லுகிற கர்த்தாவே, நாங்கள் தாய் தகப்பனாய் நாங்கள் மாறணும்பா அப்பா. நாங்கள் ஜெபிக்கிற தாய் தகப்பனாய் மாற வேண்டும் தகப்பனே. எங்கள் குடும்பங்களில் ஜெப ஆவி ஊற்றப்பட வேண்டும் ஐயா. அப்பா எங்கள் குடும்பங்கள்ல இருக்கிற இதற்கு தடையாய் காணப்படுகிற எல்லா சமாதான குறைவுகளை அப்பா அந்த வேளையில் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்தெந்த சூழ்நிலைகள் பிள்ளைகள் மூலமாய், பெற்றோர் மூலமாய், தாய் தகப்பன் மூலமாய் கர்த்தாவே குடும்பத்தில் தடையாய் கர்த்தாவே இருக்கிறதோ அந்த சூழ்நிலைகள் மாறுவதாக. பிள்ளைகள் முரட்டாட்டமாய் ஜெபத்துக்கு வராதபடி இருக்கிற சூழ்நிலைகள் மாறுவதாக தகப்பனே. கர்த்தர் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் ஒவ்வொரு குடும்பத்திலும் தொடுவீராக. சந்திங்க தகப்பனே, ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. ஒவ்வொருவர் மேலும் ஐயா உம்முடைய வஸ்திர தொங்கலின் தொடுதல் இந்த வேளையில விழும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உங்கள் கல்வாரி ரத்தம் பணிந்த கரத்தினால தொடுங்கப்பா. ஒவ்வொருவரையும் கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்க கர்த்தாவே. இந்த நாளில் இருந்து ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஐயா. குடும்பங்களில் ஒரு மாற்றம், தனிப்பட்ட வாழ்க்கையில் மாற்றம், தாய் தகப்பனுக்குள்ள ஒரு மாற்றம் ஐயா, பெற்றோருக்குள்ள மாற்றம், பிள்ளைகளுக்குள்ள மாற்றம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால அப்பா. தகப்பனே, இந்த நாளில் எங்கள் குறைவுகளை உணர்ந்து உங்க சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. இனி கர்த்தாவே அப்படி எங்கள் குடும்பங்கள் இல்லாதபடி கர்த்தாவே இயேசுயா எப்படி கர்த்தாவே நீர் அப்பா பலப்பட்டீரோ, ஞானத்துல நிறைந்தீரோ, நீர் எப்படி ஒவ்வொரு நாளும் மனுஷ தேவ தயவுல வளர்ந்தீங்களோ அப்படி எங்க பிள்ளைகள் வளரணும்னு வாஞ்சித்து இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்கள் பிள்ளைகளை தேசத்துல உயர்ந்தவர்களாய் வைங்க. ஞானத்தின் ஆவியானவர் எங்கள் சந்ததிகளை நிரப்பும்படியா கர்த்தாவே நாங்கள் தடையாயிருந்தால் எங்க மூலமா எங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் தடைப்படக்கூடாது ஐயா. இந்த நாளில் நாங்கள் எங்களை ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்களை கழுவுங்க. தாய் தகப்பன்மார் பெற்றோரை கழுவும்படியா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இந்த வேளையில கிரியை செய்கிறதற்காய் நன்றி அப்பா. எங்களை உணர்த்துகிறதற்காய் ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இனி கர்த்தாவே ராஜ்யத்துக்காய் விதைக்கிற பெற்றோராய், ராஜ்யத்துக்காய் கர்த்தாவே நாங்கள் நிற்கிறவர்களாய், ஓடுகிறவர்களாய் கர்த்தாவே தேசத்தில் உம்முடைய ராஜ்யத்தின் பணிக்காய் நாங்கள் கை கொடுத்து ஓடுகிறவர்களாய், சபைகளில் கர்த்தாவே சென்று தகப்பனை உம்மை தொழுது கொள்கிற ஜனமாய் ஒரு நாள் நாங்கள் பின்வாங்காதபடி நிலைத்திருக்கிறவர்களாய் ஆவியானவர் தாமே இந்த நாளில் எங்களை ஆட்கொள்ளுங்க, குடும்பமாய் ஆட்கொள்ளுங்கப்பா. எங்கள் குடும்பங்களை நீர் கொடுக்கிற மாற்றங்களுக்காய் நன்றி. எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க சித்த வைத்து இந்த நாளிலிருந்து எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலப்பா நீர் ஆசீர்வாதத்தை வருஷிக்கப்படுகிறதற்காய் எங்கள் பிள்ளைகளுக்குள்ள நீர் ஞானத்தின் ஆவியானவர், தெளிவின் ஆவியானவர், உணர்வின் ஆவியானவர் எங்கள் பிள்ளைகளை எங்களை பார்த்து நீர் நடத்த போறதுக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பெற்றோராகிய எங்களை ஆசீர்வதிங்க. உங்க பாதத்துல நாங்கள் எங்கள் விண்ணப்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இந்த வேளையில எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் சித்தம் வைத்து கடந்து வந்ததற்காய் நன்றி. ஆவியானவரே உம்முடைய நிறைவை நாங்கள் பெற்றுக் கொள்ளும்படியாய் எங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தீங்களே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். பெற்றோராகிய நீங்களும் நானும் பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய காரியத்திற்கு முன்மாதிரியாக இருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட ஒலிவ மர கன்றுகளைப் போல நிச்சயம் வளருவார்கள்.
இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். வழக்கமாய் ஆலயத்திற்கு நீங்கள் செல்வதோடு பிள்ளைகளையும் அழைத்து செல்கிற ஒரு பழக்கம் அது உங்களுக்கு வர வேண்டும். ஆராதனை என்றால் அதற்கு முந்தின நாளே குடும்பமாய் ஆயத்தமாக வேண்டும். பிள்ளைகளுக்கு காணிக்கையெல்லாம் முந்தின நாளே கொடுத்து விட வேண்டும். அவருடைய வஸ்திரங்களை எல்லாம் முந்தின நாளே அயன் செய்து சரியான நேரத்திற்கு பிள்ளைகளை ஆலயத்திற்கு அழைத்து செல்ல துரிதப்படுத்தி கொண்டு வர வேண்டும். அந்த பழக்கம் பெற்றோரிடத்திலிருந்து தான் பிள்ளைகளுக்கு வருகிறது. என் தாய் தகப்பன்மார் எங்களை சிறு வயதிலேயே, நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத கத்தோலிக்க மார்க்கத்தில் இருந்த பொழுது 8 மணி ஆராதனை என்றால் 7:55 உள்ளே இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய அம்மாவுடைய கட்டளை. நாங்கள் நடந்து செல்வதற்கு 25 நிமிஷங்கள் ஆகும். ஆகவே 7:30 நாங்கள் வீட்டை விடுவோம் என்றால் 7:55 நாங்கள் ஆலயத்திற்குள் இருப்போம். அதே போல இந்த துணிகளை எல்லாம் முந்தின நாளே எடுத்து வைக்க வேண்டும். காணிக்கையை கையிலே தந்து விடுவார்கள். இந்த பழக்கம் இன்றைக்கும் என் இருதயத்திற்குள் பதிந்து போய் கிடக்கிறது. ஆலயம் என்றால் இப்படித்தான் ஒழுக்கத்தோடு பயத்தோடு நாம் கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று. நீங்கள் தவறுவீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகள் தவறி விடுவார்கள். இன்னைக்கு உங்களில் யாராவது தகப்பன்மார் தாய்மார் ஆலயத்திற்கு செல்லாதவர்களாக இருப்பீர்கள் என்றால் டேக் a decision today. இதிலிருந்து காலங்கள் நாட்களில் நீங்கள் தீர்மானங்களை எடுத்து, ஆண்டவரை இனிமேல் ஜெபம், வேத தியானம், குடும்ப ஜெபம், ஆலய ஆராதனை இந்த நாளையும் நான் தவற விட மாட்டேன். தீர்மானம் எடுங்கள். பிள்ளைகளின் வாழ்க்கையிலே நிச்சயம் ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வருவார். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 43வது வசனம். பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இந்த வசனம் என்னை மிகவும் வியக்க வைத்தது. ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியாதா அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஊருக்கு திரும்பி செல்லும் பொழுது அவர்களோடு செல்ல வேண்டும் என்று? ஆனால் அதை விட அந்த 12 வயதிலேயே பிதாவின் சித்தத்தை தான் நிறைவேற்ற வேண்டும் என்று தீர்மானித்திருந்தார். எருசலேமிலே இருந்து விட்டார் என்றால் அங்கு இருக்கிற பிள்ளைகளோடு கூட அவர் விளையாண்டு கொண்டிருந்தார் என்று அல்ல. இந்த ப்ரீடீன், இந்த 12 இயர்ஸ்ல இருக்கும் பொழுது இயற்கையாய் தன்னை போன்ற ஆண் பிள்ளைகளோடு விளையாட வேண்டும் என்பது இயல்பான ஒரு சுபாவமாக இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். வசனம் 46. 3 நாளைக்கு பிறகு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். 3 நாட்கள் ஆலயத்திலே தங்கி இருக்கிறார். சாப்பிடுவதற்கு என்ன செய்திருப்பார் தெரியவில்லை. ஆனால் அவருடைய தாகம், அவருடைய வாஞ்சை போதகர் நடுவிலே உட்கார்ந்து வேத வசனங்களை கேட்டு வினாவத் தொடங்கினார். இதற்கு நான் என்ன பெயரிட விரும்புகிறேன்? The thirst, the deep desire and thirst of Jesus. இன்னைக்கு நம்ம எல்லாம் நம்ம ப்ரீடீன்ஸுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா ப்ரீடீன்ஸ் அவர்களுக்குள் ஆண்டவர் இந்த தாகம், இந்த வாஞ்சை, இந்த விருப்பம், இந்த ஏக்கத்தை உருவாக்க வேண்டும். அவர்கள் டீனேஜுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவர்களுக்கு இருக்கிற டெம்டேஷன்ஸ் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் இந்த பிள்ளைகளை பாதுகாத்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசையர் அண்ட் தர்ஸ்டை அவர்களுக்குள் உருவாக்க வேண்டும். நாம் இதற்காக ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கலாமா இணைந்து? நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நேரத்துக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அடுத்த சந்ததிக்காக ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் உடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே இளம் தலைமுறையினருக்காக, இளம் வாலிபர்களுக்காக ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. தேசம் எங்கிலும் இருக்கிற எல்லா வாலிபர்களையும் கர்த்தர் இந்த நாட்களில் தொடுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளையாகிய இயேசு எருசலேமில் இருந்து விட்டார் என்ற வார்த்தையின்படி எருசலேமிலே தேவ சித்த செய்வதற்காக அன்றைக்கு இள வயதிலேயே ஆண்டவரே உமக்குள் இருந்த அந்த தாகம் இன்னைக்கு எல்லா பிள்ளைகளுக்குள்ளேயும் வரட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லார் உள்ளத்திலும் தேவனுக்கு கொடுத்த ஆண்டவரே தாகத்தை கத்த தருவீராக. தேவனுடைய ஆலயத்தை குறித்த ஒரு தாகம் உண்டாகட்டும், தேவ வசனத்தை குறித்த ஒரு தாகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லாருக்குள்ளேயும் இன்றைக்கு தாகத்தை கத்தர் கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா வாலிபர்களும் இன்றைக்கு உலகத்தின் பின்பாக ஆண்டவரே பிசாசின்
பின்பாக போய்கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் கத்த நீங்க மாற்ற வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலும் தரித்திருக்கிறவர்களாய் இந்த நாட்களில் நீங்க மாற்றுங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. தேவ சித்தத்தை குறித்த தாகம் உண்டாகட்டும், தேவ வைராக்கியத்தை குறித்த தாகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இந்த நாட்களில மாற்றங்கள் வரட்டும்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. தாவீதை போல எப்போதும் தேவ பிரசன்னத்திலேயே இருக்க, எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாட்கள்ல மாற்றுங்க அப்பா. இள வயதிலேயே ஒரு மாற்றம் வரட்டும் ஆண்டவரே, சிறு வயதிலேயே மாற்றம் வரட்டும் அப்பா. வாலிப நாட்களுக்கு பின்பாக அவர்கள் வாழ்க்கை நிலைமைகள் மாறி விடுகிறது ஆண்டவரே. இப்பொழுது இருக்கிற உலகத்திலே சூழ்நிலைகள் எல்லாம் அவர்களை கவர்ந்து இழுத்து விடுகிறது அப்பா. எல்லாவற்றிலிருந்து கத்த நீங்க விடுதலை ஆக்கி ஆண்டவரே வாலிப வயதிலேயே அந்த இள வயதிலேயே கர்த்தருடைய கரம் தொடுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் தொடுவீராக, இருதயங்களை கர்த்தர் மாற்றுவீராக, சிந்தனைகளை கர்த்தர் நீங்க மாற்றுங்க சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவரே பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களிலே தாகத்தை கர்த்தர் இந்த நாட்கள்ல கொடுங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நோக்கி பாருங்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே மேலாட நோக்கி பார்க்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா பிள்ளைகளுக்கும் அபிஷேகத்தை குறிச்ச தாகம் கொடுங்க ஆண்டவரே. அபிஷேகத்தினால் எல்லா பிள்ளைகளும் நிரப்பப்படுவார்களாக. கடைசி காலத்துல தரிசனம் பார்க்கிற பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாட்கள்ல எழுப்புங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தேவனுடைய சொப்பனத்தை ஆண்டவரே விரும்பக்கூடிய கிருபைகளை கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இந்த நாட்கள்ல தாங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட இருதயத்தின் தாகம் உள்ளவர்களாய் இந்த ஆண்டவரே கடைசி கால சந்ததியை கர்த்தர் நீங்க மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசம் எங்கிலும் இருக்கிற, உலகம் எங்கிலும் இருக்கிற எல்லா பிரீடீன்ஸ்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் தொடுவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பெற்றோரின் பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. அவருடைய கண்ணீரை பார்க்கிற தேவன், கதறலை பார்க்கிற தேவன் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த நாட்களில உம்முடைய சந்திப்பு உண்டாவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா இருதய கடினங்கள் மாறட்டும், கர்த்தருடைய தொடுதல் உண்டாகட்டும், தேவ வசனம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யட்டும் சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களில் இருந்து நாங்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். எங்க தேசம் எங்கிலும் ஒரு மாற்றம் வரட்டும் ஆண்டவரே. எங்க தேசம் எங்கிலும் ஒரு மாற்றம் வரட்டும் ஆண்டவரே. ஒரு கூட்ட சந்ததி ஆண்டவரே கர்த்தருடைய சித்தத்தை குறித்த தாகமுள்ள சந்ததியாக இந்த நாட்களில மாறி எழும்பி வரட்டும் சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. எப்பொழுதும் ஆலயத்திலே தரித்திருக்க, எப்போதும் ஆலயத்தை நாட, எப்பொழுதும் ஆலயத்தை ஆண்டவரே வசமாய் இருக்கக்கூடிய, ஆலயத்திலே தங்கி இருக்கக்கூடிய அந்த கிருபையின் அபிஷேகம் எல்லா வாலிபர்களுக்கும் உண்டாகட்டும் சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. அதை நீங்க செய்வதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். வாரத்தோடு ஜெபிக்கிறோம், நாங்கள் ஒரு மனமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாள் வீண் போகாத ஆண்டவரே. ஒரு நாள் நிச்சயம் இந்த எல்லா ஜெபங்களுக்கும் நீங்க பதில் தந்து நடத்த போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபத்தை கேட்டதற்காக ஆண்டவருக்கு கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லலாமா? கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்க பிள்ளைங்களும் ஆண்டவரே ரட்சகர் இயேசுவை போல தேவனுக்கு அடுத்தவைகளில் தரித்திருக்க நீர் அனுக்கிரகம் செய்ய போகிறதற்காக நன்றி ஸ்தோத்திரப்பா. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல் ஆத்துமா வாஞ்சிக்குதே, நீர் மாத்திரம் எந்த ஆத்ம நேசரும்மை ஆராதிக்கின்றேன். நீரின் பலனும் என் கேடகமாம், என் ஆவி என்றும் உமக்கடிபணியும். நீர் மாத்திரம் எந்த ஆத்ம நேசரும்மை ஆராதிப்பேன். நீரின் பலனும் என் கேடகமாம், என் ஆவி என்றும் உமக்கு
கடிபணியும். நீர் மாத்திரம் எந்த ஆத்ம நேசரும்மை ஆராய்க்கிறேன். நீர் மாத்திரம் எந்த ஆத்ம நேசரும்மை ஆராதிக்கின்றேன். என் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் என் பலனும் கேடகமாயிருக்கிறீர், நீர் என் அரணும் கோட்டையுமாயிருக்கிறீர், நீரே என் வாஞ்சை ஆண்டவரே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல எங்க பிள்ளைங்க உங்க மேல தாகமா இருக்கட்டும் ஆண்டவர். இயேசு எப்படி தேவனுடைய ஆலயத்தின் மேலும் தேவனுடைய வார்த்தையின் மேலும் வாஞ்சையுடையவராய் ஆண்டவரே எருசலேமிலே தங்கி விட்டாரோ, அதுபோல எங்க பிள்ளைங்க ஆலயத்துல தங்கட்டும் ஆண்டவரே. தேவனுக்கு அடுத்தவைகளிலே தங்கட்டும் ஆண்டவரே. உலகத்தில் எங்கள் பிள்ளைகள் போய் மாளக்கூடாது, வீழக்கூடாது ஆண்டவரே. கர்த்தருடைய சன்னிதானத்துல வளருகிற பிள்ளைகளாய் எங்க பிள்ளைகளை மாற்றுகிறதற்காய் மக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா ப்ரீ டீன்ஸுக்காய் ஜெபிக்கிறோம், எல்லா டீனேஜர்ஸ்க்காய் ஜெபிக்கிறோம், கருவில் இருக்கிற குழந்தைக்காய் கூட நாங்கள் ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. உங்க ரத்தத்தினால் முத்திரையிடுவீராக, உங்களுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் வளர்த்து விடுவீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வர போகிறார். கடைசியாக ஒரு குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். 47, 48 வாசிக்கலாம். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுதரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோமே என்றாள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். ஒரு அற்புதமான பதில் பாருங்கள். வசனம் 2 காரியங்களை சொல்லுகிறது. அவர் சொன்ன மாறுத்தரங்களை குறித்து பிரமித்தார்களாம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். ஒருவேளை நான் இப்படி நினைக்கிறேன், ஆண்டவர் இயேசு விசாரத்தோடு தேடிக்கொண்டு சென்றிருக்கும் பொழுது அங்கே ஒரு கூட்டம் உட்கார்ந்து ஏதோ பேசிக் கொண்டிருந்திருக்கலாம், உரையாடி கொண்டிருந்திருக்கலாம். தூரத்திலிருந்து பெற்றோர் பார்த்து விட்டார்கள், தங்கள் மகன் அங்கே இருக்கிறான் என்று. நெருங்கி சென்று அவர் பேசுகிற சத்தத்தை கேட்கும் அளவுக்கு ஒருவேளை அவருக்கு பின்னாக அவர்கள் நின்றிருக்கலாம். அங்கே போதகர்கள் பேச, ஆண்டவர் பேச, இயேசு பேச, போதகர்கள் பேச, அவர்கள் கேட்க, இவர் பதில் கொடுக்க ஆச்சரியத்தால் பிரமித்து போனார்கள். பெற்றோரும் ஆச்சரியப்பட்டார்கள், சுற்றி இருக்கிறவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். எந்த வயதில்? 12 வயது. இந்த 12 வயதில் படிப்பட்ட ஒரு ஞானத்தை இந்த குழந்தைக்கு கொடுத்தது தேவாதி தேவன். நம்முடைய பிள்ளைகள் கூட இப்படிப்பட்ட ஞானத்தினால் நிறைந்திருக்க வேண்டும். கடந்த வாரத்தில் ஒரு தாய் ஒரு மகளை கூட்டிக் கொண்டு வந்தாள். ரொம்ப ஆவலாய் அந்த மகள், அவளுடைய ஆராதனை எல்லாவற்றையும் நான் பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டேன். கூட்டம் முடிந்தவுடன் அந்த மகள் வந்து, ஆண்டி, உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவை நான் எப்படி பார்ப்பது, அவர் கூட நான் எப்படி பேசுவது என்று கேட்டாள். நான் கேட்டேன், மகளே, உனக்கு வயது என்ன என்று. 8 வயது. அவள் சொன்னாள், என் தகப்பன் ரட்சிக்கப்படவில்லை, நானும் என் அம்மாவும் பயந்து பயந்து வந்தோம் ஆலயத்திற்கு என்று சொன்னாள். ஆச்சரியப்பட்டு போனேன். 8 வயதில் இப்படி ஒரு தாகமா? 8 வயதில் இப்படி ஒரு ஏக்கமா? ஆண்டவருடைய அந்த ஞானத்தை கண்டு எல்லாரும் பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் இப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்க வேண்டும். We are going to pray for them. அவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஞானம், இந்த அறிவு, தேவனுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது இல்லையா என்று சொன்னதை போல, அவர் 12 வயதிலேயே தேவனுக்கு அடுத்தவைகளில் இருந்ததினால் கிடைத்த இந்த ஞானம் எங்க பிள்ளைகளுக்கு வரணும். ஆண்டவரே, ஜெபிக்கலாம். நான் எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பான தகப்பனை அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சந்ததியருக்கான இந்த ஜெபங்களுக்காக நன்றி ராஜா. அப்பா, நாங்கள் இவ்வளவு நேரம் ஜெபித்து கொண்டு வந்தோமேப்பா. உம்மை போல எங்கள் பிள்ளைகள் மாற வேண்டும், உம்மை போல பேச வேண்டும், உம்மை போல ஆலயத்தை நாட வேண்டும் அப்பா, உம்மை போல ஆவியில பலன் கொள்ள வேண்டும் என்று ஜெபித்தோமேப்பா. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையிலப்பா உம்மை போல ஞானம் எங்க பிள்ளைங்களுக்கு வேணும்ப்பா, உம்மை போல புத்தி எங்க பிள்ளைகளுக்கு வேணும் ராஜா.
ராஜா. அப்பா ஆமை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நீர் பேச பேச ஜனங்கள் பிரமித்தார்கள் என்று அப்பா நாங்கள் வாசித்தோமேப்பா. இப்படிப்பட்ட அனர்ந்த ஞானம் எங்கள் பிள்ளைகளுக்குள்ள நீர் வைப்பீராகப்பா. அப்பா எங்கள் பிள்ளைகள் சிந்தையில இருக்கிற இந்த உலக பாவங்களை எல்லாம் ஆண்டவரே அப்பா நீர் அகற்றி விட்டு உம்முடைய அனர்ந்த ஞானத்தினால எங்கள் பிள்ளைகளை நிரப்புவீராகப்பா. அப்பா எங்க பிள்ளைகள் உம்பக்கமாய் திரும்பட்டும் ஐயா. அப்பா ஆமை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நீர் பேச அப்பா எத்தனை ஆத்துமாக்கள் அந்த நாட்களில உம்பக்கமாய் ஆண்டவரை திரும்பி பார்த்தார்களப்பா. எத்தனை பேர் பிரமித்தார்களப்பா. எத்தனை பேர் ரட்சிப்படைந்திருப்பார்களப்பா. அப்பா இப்படிப்பட்ட ஆண்டவரை அபிஷேகம் எங்க பிள்ளைகள் மேல ஊற்றப்படட்டும் ஐயா. இப்படிப்பட்ட ஆவியின் அபிஷேகம், இப்படிப்பட்ட ஞானத்தின் வரங்கள் எங்கள் பிள்ளைங்க மேல இந்த வேளையில வைத்து ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க தேசங்கள் இருக்கிற எல்லா மகன் மேலையும் மகள் மேலையும் இப்படிப்பட்ட அனர்ந்த ஞானத்தின் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. அப்பா உமக்குள் வளர்வார்களாக, உமக்குள் பலன் கொள்வார்களாக. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இப்படிப்பட்ட கிருபைகளை எங்கள் பிள்ளைகள் மேல ஊற்றுங்கப்பா. தேவ கிருபையினால நிரப்பப்பட்டார்கள் என்று பார்த்தோமேப்பா. இப்படிப்பட்ட கிருபைகள், ஆச்சரியமான கிருபைகள், பிரமிக்கத்தக்க அதிசயமான கிருபைகள்னால அப்பா எங்கள் பிள்ளைகளை நிரப்புவீராக. ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே பிரமிக்கத்தக்க அதிசயமானவர்களாய் மாற்றுங்கப்பா. இனி அவர்கள் பேச ஜனங்கள் கேட்க வேண்டும்பா. உண்மை ஆண்டவரே எப்படி நோக்கி பார்த்தார்களோ பிரமித்தார்களோ அத போல எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே பேசும்போது ஆண்டவரே பிரமிப்பார்களாகப்பா. அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த நாட்களில் இந்த பிள்ளைகள் உலகத்திற்குள் இருந்தார்களே, இந்த நாட்களில் எப்படி எப்படி மாறினார்கள் என்று அப்பா ஜனங்கள் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் எங்களுக்கு வேணும்பா. இந்த நாட்களில் நாங்கள் அப்படிப்பட்ட மாற்றங்களுக்கு தான் ஜெபித்துக் கொண்டு வருகிறோம்ப்பா. அப்பா இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளையும் நீர் தொடுவீராக. அப்பா நீர் தொடுவீராக, உம்மை போல மாற்றுவீராக. அப்பா உலகத்துக்கு அல்ல ஆண்டவரே, உமக்கு எங்க பிள்ளைகள்லாம் ஆண்டவரே அப்பா அடிமைகளாய் மாறட்டும். அப்பா உமக்குரிய அன்புள்ளவர்களாய் மாறட்டும். அப்பா நீர் எப்படி வளர்ந்தீரோ அதே போல எங்கள் பிள்ளைகளை வளர்த்திடுவீராகப்பா, வளர்த்திடுவீராக. அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எங்கள் பிள்ளைகளுக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போட்டும்பா. அப்பா பிள்ளைகள் உமக்குள்ளாக வளர முடியாதபடி இருக்கிற எல்லா தட்டைகளையும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் உடைத்து ஜெபிக்கிறோம்ப்பா, உடைத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளையும் சத்துருவின் கரங்களிலிருந்து பறித்து ஆண்டவரே உம்முடைய கரங்களில் இந்த வேளையில தருகிறோம் ராஜா. எத்தனையோ பெற்றோர்கள் இந்த வேளையில கண்ணீர் சிந்துகிறார்களப்பா. என் பிள்ளை மாற மாட்டானான் கண்ணீர் சிந்துறாங்களே ராஜா. அப்பா இந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய மாற்றங்கள், அப்பா அறிவின் மாற்றங்கள், பிரமிக்கத்தக்க மாற்றங்கள் அப்பா ஒவ்வொரு பிள்ளையின் மேலும் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அந்த அனர்ந்த ஞானத்தின் மாற்றத்தை ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பரத்தில் இருந்து வைத்து அப்பா ஒவ்வொரு பிள்ளையிடத்திலும் வைத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த ஆவிக்குரிய மாற்றங்களை இந்த நாட்களில நீங்க ஒவ்வொரு பிள்ளைக்கு கொடுக்க போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா, தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கல ராஜா. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. Thank you Holy Spirit. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தோம் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தோம் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே எங்கள் ஆற்றலானவரே, ஆவியானவரே எங்கள் ஆற்றலானவரே. நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும்
வழி நடத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆக்கும் பரிசுத்தமே, புது படைப்பாய் மாற்றுமையா. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. உடைத்து விடும் ஒரு மாற்றும், உடைத்து விடும் ஒரு மாற்றும். பயன்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தோம் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, எங்கள் ஆற்றலானவரே. ஆவியானவரே, எங்கள் ஆற்றலானவரே. ஆவியானவரே, எங்க பிள்ளைங்களை ஆளுகை செய்து நடத்துங்க. எங்க பிள்ளைங்களை மட்டும் அல்ல ஆண்டவர், இந்த முழு உலகத்தில் இருக்கிற அடுத்த சமுதாயத்தை ஆண்டவர் ஆளுகை செய்து நடத்துன ஆண்டவரே. பண்படுத்துங்கப்பா, பயன்படுத்துங்கப்பா. உங்க திரு சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் நீங்கள் எல்லாரும் கரங்களை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி கொள்ளுங்கள். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். 51வது வசனமும் 52. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத் ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டாள். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இந்த வசனம் அற்புதமான ஒரு செய்தியை சொல்லுகிறது. அண்ட சராசரத்தையும் படைத்த தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர்களுடனே போய் நாசரேத் ஊரிலே சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படைந்திருந்தார். பெற்றோர் இங்கே வா என்றால் வந்திருப்பார், போய் என்றால் போயிருப்பார், இதை செய் என்றால் செய்திருப்பார். இது என்ன விந்தையான ஒரு செயல்! இந்த ஆண்டவர் இயேசு ஏன் யோசேப்புக்கு கீழ்ப்படிய வேண்டும், மரியாளுக்கு கீழ்ப்படிய வேண்டும்? அது தேவனுடைய நியமனம். வாக்குத்தத்தமுள்ள முதலாவது கற்பனை எது தெரியுமா? உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஜீசஸ் obeyed his parents. கூடவே வசனம் சொல்லுகிறது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். எல்லாரும் உங்க பிள்ளைகளுடைய பெயர்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி கொள்ளுங்கள். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பெயருடைய பிள்ளைகள் எல்லாருக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். திரையில் காணுகிற எல்லா பிள்ளைகள், எல்லா திருச்சபையின் பிள்ளைகள், எல்லா குடும்பத்தின் பிள்ளைகள், எல்லா வீடுகளில் இருக்கிற பிள்ளைகள், எல்லா பட்டணங்களில் உள்ள பிள்ளைகள், எல்லா கிராமங்களில் உள்ள பிள்ளைகள், எல்லா தேசங்களில் உள்ள பிள்ளைகள், வாலிபர்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்ற வார்த்தையின்படி அவர்கள் கீழ்ப்படியவன். இன்னைக்கு எவ்வளோ பிள்ளைங்க பெற்றோருக்கு கீழ்ப்படியாததினால் குடும்பங்களில் கண்ணீர், வருத்தம், போராட்டம். ஆண்டவர் இதையெல்லாம் மாற்றி தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு அடுத்த தலைமுறையை கர்த்தர் தர வேண்டும். சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவானவர் நாசரேத் ஊருக்கு சென்று தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று வாசிக்கிறோமே. இந்த வேத வசனம் எங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில செயல்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறையா.
அது குழந்தைகளாக இருக்கட்டும், ப்ரீ டீன்ஸாக இருக்கட்டும், டீன்ஸாக இருக்கட்டும், எந்த வயதுடையவர்களாக இருந்தாலும் ஆண்டவரே தங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை தாங்க. பொல்லாத பிசாசானவன் தேவனுடைய வாக்குத்தத்தம் உள்ள முதலாவது கற்பனையை மீறும்படி எல்லா வாலிபர்களையும் தூண்டுகிறதை அறிந்திருக்கிறோம். பெற்றோருக்கு விரோதமான செயல்கள், பெற்றோருக்கு கீழ்ப்படியாத செயல்கள், பெற்றோரை எதிர்க்கிற குணங்கள், முரட்டாட்டமுள்ள குணங்கள், கீழ்ப்படியாத குணங்கள், எதிர்த்து பேசுகிற குணங்கள், தாய் தகப்பன்மாரை அடிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். இந்த பொல்லாத சந்ததியில் இருந்து எங்க பிள்ளைங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. அடுத்த தலைமுறை ஆண்டவரால் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறப்பா. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்ற வார்த்தையின்படி எங்க பிள்ளைகள்லாம் ஞானத்துல வளரட்டும் ஆண்டவரே, வளர்த்தியில வளரட்டும், தேவ கிருபையில வளரட்டும், மனுஷ தயவில வளர்ந்து பெருகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிற ஆண்டவரே, இனி பிறக்க போகிற சந்ததிக்காய் கூட நாங்கள் இப்பொழுதே ஜெபித்து வைக்கிறோம். இனி வரப்போகிற தலைமுறைக்காய் கூட இப்பொழுதே நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. அந்த பிள்ளைகளும் இப்படிப்பட்ட சுபாவம் உள்ள பிள்ளைகளாய் கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்று நாங்கள் விண்ணப்பிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை நீங்க கேட்டதற்காய் நன்றி. எங்க விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில மாற்றங்களை தரப்போறதற்காய் நன்றி. பெரிய மாற்றங்கள் வருகிற நாட்களில் வரப்போறதற்காய் ஸ்தோத்திரம். முழு உலகத்திலும் வாலிபர்கள் மத்தியில் ஒரு எழுப்புதல் வரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவை நேசிக்கிறவர்கள் சேனையாய் எழும்ப போறதற்காய் ஸ்தோத்திரம். குடும்பமாய் எழும்ப போறதற்காய் ஸ்தோத்திரம். வாலிபர்கள் இணைந்து குழுவாய் தேவனுக்காய் பிரகாசிக்க போறதற்காய் ஸ்தோத்திரம். அடுத்த தலைமுறை தலைவர்களை நீர் எழுப்ப போறதற்காய் நன்றி. அப்போஸ்தலர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள், சுவிசேஷகர்கள், தீர்க்கதரிசிகள் என்று விதவிதமாய் பங்காய் வகையாய் ஆண்டவர் ஊழியம் செய்கிற பிள்ளைகளை எழுப்ப போறதற்காய் நன்றி அப்பா. உங்களுக்கு நன்றி. கோடான கொடி ஸ்தோத்திரம். உமக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா வாலிபர்களுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் உம்மை அறிகிறவர்களாய் மாறுவார்களாக. கிறிஸ்துவின் அன்பு அவர்களை தொடுவதாக, மாற்றுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்றோம்ப்பா. உங்களுக்கு நன்றி. எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டு எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில மாற்றங்களை தரப்போறதற்காய் நன்றி. உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். சகல துதிக நம் மகிமையும் உங்களுக்கு ஏறெடுக்கிறோம். இரட்சகரும் மீட்பருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை இரட்சகர் இயேசுவை போலவே மாற்றப் போகிறார். சரி, இதற்கிடையில் உள்ள கிறிஸ்துவின் வாழ்க்கை மறைமுகமான வாழ்க்கை. இங்கே வசனம் சொல்கிறது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொல்லிவிட்டு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது. வாசியுங்கள். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு. என்ன ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள். 12 வயதிலே தேவாலயத்தில் இருந்தார். அதன் பிறகு ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்து பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் அவர் ஊழியத்திற்கு வந்தாராம். ஒரு 18 ஆண்டுகள் மறைமுகமான ஒரு வாழ்க்கை, 18 ஆண்டுகள் உலகத்திற்கே தெரியாத ஒரு வாழ்க்கை, ஆனால் ஆவியில் நிறைந்த ஒரு வாழ்க்கை. நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில தேவன் இதைத்தான் செய்ய போகிறார், செய்ய வேண்டும் என்பதே நம்முடைய ஜெபம். ஆண்டவர் உங்கள் குடும்பத்திலே நிச்சயமா இப்படிப்பட்ட மாற்றங்களை செய்வார். பிள்ளைகளை குறித்து கவலையோடு கலக்கத்தோடு இருக்கிற பெற்றோர்களை உங்களுக்கு நான் அன்பாய் சொல்லுகிறேன். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கே தருவேன் என்று சொன்னார் அல்லவா? சீக்கிரத்தில் செய்ய போகிறார். உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மாற்றங்கள் வரப்போகிறது. நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீர்கள். ஒருவேளை இந்த கடந்த காலத்தில் இந்த எபிசோடில் நீங்கள் கலந்திருக்கலாம், நேரலையில் கலந்திருக்கலாம், தொலைக்காட்சியிலே இதை நீங்கள் பார்த்திருக்கலாம், அல்லது யூடியூப்ல பார்த்திருக்கலாம். உங்கள் குடும்பத்திலே ஏதேனும் மாற்றங்கள் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நடந்திருக்கும் என்றால் நீங்கள் அதை எங்களுக்கு சொல்லும்படி அன்பாய் கேட்கிறேன். நிச்சயமாகவே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிரேயரை பிறருக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கூடுமென்றால் நீங்கள் இருக்கிற இடங்களிலே 4 பேர் 5 பேராய் கூடி இந்த ஒவ்வொரு வாரமும் நாம் ஏறெடுக்கிறோம் இந்த ஜபங்களை நீங்களும் உங்கள் இடங்களிலே தொடர்ந்து ஏறெடுக்கலாம். ஆண்டவர் அநேகரை ரட்சிக்க போகிறார். ஒரு எழுப்புதலுக்காக நாம் காத்திருக்கிறோம். நிச்சயமாய் கர்த்தர் அதை செய்வார். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு போய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைய அடுத்த தலைமுறைக்கான ஜெப நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காய் நன்றி ஆண்டவரே. தொலைக்காட்சியிலும் யூடியூபிலும் ஃபேஸ்புக்கிலும் இதை பார்க்கிற உடைய பிள்ளைகள்
எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த பெற்றோருடைய இருதயங்கள் மகிழட்டும். உன்னை பெற்றவள் மகிழ்வாள் என்ற வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளையெல்லாம் பெற்றெடுத்த தாய்மாரும் தகப்பன்மாரும் மகிழும்படி கர்த்தர் பெரிய மாற்றங்களை தரப்போவதற்காய் ஸ்தோத்திரம். காத்திருக்கிறோம் ஆண்டவரே, எதிர்பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. வாலிபர் மத்தியில் ஒரு எழுப்புதல் வரப்போகிறது என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இரட்சகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சியில நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவருக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க ஆவலோடு காத்திருக்கிறோம். அதுவரைக்கும் தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக என்று சொல்லி உங்களிடத்திலிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு சகோதரி ஜெயராணி ஆண்ட்ரூ. God bless you.